பட் ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னதான் இருந்தாலும் தோனியை வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராடக்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராதர் தன் பிளேயர், ஒரு லெஜெண்டுங்கிறத தாண்டி அவரை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், அவரை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணா நமக்கு ரெவன்யூ வரும்னு பார்க்க ஆரம்பிச்சதுதான் அது லைக் அவரோட ஒரு ரெஸ்பெக்ட வந்துட்டு குறைக்குதோ அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா மெனக்கெட்டு இப்ப அவருக்காக வந்துட்டு இப்ப அந்த ரிட்டன்ஷன்ல அவர் எடுக்கணும் அந்த டீம் அப்படிங்கறதுனால இது பண்ண மாதிரி இருக்கு. இதை நிறைய பேர் ஃபேவரிசம்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இந்த ரூல் சமீபத்துல இல்ல, இப்ப திடீர்னு இந்த ஒரு சீசனுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அதனால பிசிசிஐ ஃபேவரிசம் அப்படிங்கிறாங்க. ஒரு சைடு வந்துட்டு இல்ல ஐபிஎல்னா இவர் தான் ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. 7 crores தான் வந்து அவர் ரீடைன் பண்ற மாதிரி இருக்குன்னா சான்ஸே கிடையாது, he will walk out அப்படின்னு. நீங்க வந்து பிரபு வந்து இல்ல அப்ப கூட ஆடுவாரு அப்படின்னீங்க. அவர் அப்படி பண்ண மாட்டாருன்றத தெரிஞ்சுதான் அவங்க வந்து அன்கேப்டு வச்சு அதுக்கு 4 கோடியில வந்து ரீடைன் பண்ணலாம்னு வச்சிருக்காங்க. அவர் இப்போ ஒரு சீசன் ஆடிட்டு வெளியே போனாலும் சரி, 3 சீசன் ஒரு 4 கோடி கொடுத்து ஆடினாலும் சரி, நவ் இட்ஸ் கம்ப்ளீட்லி தோனிஸ் கால். அண்ட் இது யாரையும் அஃபெக்ட் பண்ணாதுங்கிற பட்சத்துல அவர் வந்து ஒட்டு வச்ச கண்கா போடன்னு இறங்க தான் போறாரு.